பெண் தன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அவளது முன்முற்றத்தில் நீண்ட வெள்ளை தாடியுடன் 3 வயதான மனிதர்கள் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அவர்கள் யார் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவள் கனிவுடன், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டும். தயவு செய்து உள்ளே வந்து ஏதாவது சாப்பிடுங்கள் என்று சொன்னாள். வீட்டின் தலைவர் வீட்டில் இருக்கிறாரா என்று அவர்கள் கேட்டனர். இல்லை என்று அவள் பதிலளித்தாள். அவர் வெளியே போயிருக்கிறார். அப்படியானால் எங்களால் உள்ளே வர முடியாது என்று அவர்கள் பதிலளித்தனர். அந்த மாலை நேரம் அவள் கணவர் வீட்டிற்கு வந்தபோது நடந்த அனைத்தையும் அவரிடம் கூறினாள். அவர் அவளிடம், போய் நான் வீட்டில் இருக்கிறேன் என்று அவர்களிடம் சொல்லி உள்ளே வரச் சொல்லு என்று அறிவுறுத்தினார். அந்த பெண் வெளியே சென்று அந்த மனிதர்களை மீண்டும் உள்ளே அழைத்தாள். நாங்கள் ஒன்றாக ஒரு வீட்டிற்குள் போவதில்லை என்று அவர்கள் பதிலளித்தனர். அது ஏன் என்று அவள் கேட்டாள். அந்த 3 முதியவர்களில் ஒருவர் விளக்கினார். இவரது பெயர் செல்வம் என்று தன் நண்பர்களில் ஒருவரை காட்டிச் சொன்னார். பிறகு அடுத்தவரை காட்டி, இவர் வெற்றி, நான் அன்பு என்று கூறினார். மேலும், இப்போது நீங்கள் உள்ளே சென்று உங்கள் கணவருடன் கலந்து பேசி உங்களது வீட்டிற்குள் எங்களில் யாரை அழைக்க விரும்புகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் என்று கூறினார். அந்த பெண் உள்ளே சென்று அவர்கள் சொன்னதை தன் கணவனிடம் கூறினாள். கணவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எவ்வளவு அருமை! அப்படியானால் நாம் செல்வத்தை அழைப்போம். அவர் வந்து நம் வீட்டை செல்வத்தால் நிரப்பட்டும். அவர் மனைவி அதை ஏற்கவில்லை. என் அன்பே, நாம் ஏன் வெற்றியை அழைக்கக்கூடாது? அவர்களின் மகள் அல்லது மருமகள் வீட்டின் ஒரு மூலையில் இருந்து இதை கேட்டு கொண்டிருந்தாள். அவள் ஒரு ஆலோசனையுடன் உள்ளே வந்தாள். அன்பை அழைப்பது இன்னும் சிறப்பாக இருக்காதா? அப்போது நம் வீடு அன்பால் நிரம்பும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தங்கள் மகளின் ஆலோசனையை கேட்பதற்கு ஒப்புக்கொண்டனர். அந்த பெண் மீண்டும் வெளியே சென்று அந்த 3 முதியவர்களிடம், உங்களில் யார் அன்பு? தயவு செய்து உள்ளே வந்து எங்கள் விருந்தினராக இருங்கள் என்று கேட்டாள். அன்பு எழுந்து வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆனால் அவர்களுக்கு ஆச்சரியமாக மற்ற இருவரும் எழுந்து அவரையே பின்தொடர்ந்து வந்தனர். ஆச்சரியமடைந்த அந்த பெண் செல்வம் மற்றும் வெற்றியை கேட்டு, நான் அன்பை மட்டுமே அழைத்தேன், நீங்கள் ஏன் உள்ளே வருகிறீர்கள் என்று கேட்டாள். அந்த முதியவர்கள் ஒருமித்த குரலில் பதிலளித்தனர், நீங்கள் செல்வத்தையோ அல்லது வெற்றியையோ அழைத்திருந்தால் எங்களில் மற்ற இருவரும் வெளியே தங்கியிருப்போம். ஆனால் நீங்கள் அன்பை அழைத்ததால் அவர் எங்கு சென்றாலும் நாங்களும் அவருடன் செல்வோம். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கும் செல்வமும் வெற்றியும் இருக்கும். கதையின் நீதி, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, அன்புதான் வாழ்க்கையின் வலிமையான அஸ்திவாரம் என்பதையும், நீங்கள் அன்பை உள்ளே அழைக்கும் போது வெற்றியும் செல்வமும் இயற்கையாகவே பின்தொடர்ந்து வரும் என்பதையும் இந்த கதை உணர்த்துகிறது.